வெல்கம் டு யங் மூன் தமிழ் ஸ்டோரிஸ். போன எபிசோட்ல மந்திரவாதி அலாதீன் வீட்டுக்கு வந்ததையும் அலாதீனுக்கு பிரகாசமான வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொன்னதையும் பார்த்தோம். ஒரு நாள் காலையில மந்திரவாதி அலாதீனை ஊர் பக்கம் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாரு. அலாதீனும் ஆர்வமா கிளம்பி போனான். மந்திரவாதி முதல்ல அலாதீனை ஒரு அற்புதமான தோட்டத்துக்கு கூட்டி வந்தான். அங்க இருந்த அரண்மனை அப்புறம் நீரோடை எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே அலாதீனுக்கு வாழ்க்கைய பத்தி அறிவுரை சொன்னான். பிறகு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு மலைனால சுழலப்பட்ட பள்ளத்தாக்குக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்கதான் அலாதீனுக்கு மந்திரவாதியோட உண்மையான முகம் தெரிய வந்தது. மந்திரவாதி ஒரு மர்மமான மந்திரம் சொன்னதும் பூமி ரெண்டா பிளந்து ஒரு சுரங்கப்பாதை உருவானது. மந்திரவாதி அலாதீன்கிட்ட நீதான் இந்த சுரங்க பாதையில போய் ஒரு அற்புதமான விளக்க எடுத்துட்டு வரணும்னு சொன்னாரு. அலாதீன் சுரங்கப்பாதைக்குள்ள போக ஆரம்பிச்சான். இருட்டா இருந்த சுரங்கம் உள்ள போக போக தங்கம் வெளியினால அந்த இடமே பிரகாசமா இருந்தது. ஒரு வழியா மந்திர விளக்க கண்டுபிடிச்சான். அத கையில எடுத்துட்டு சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தான். இதுக்கப்புறம் அலாதீன் மந்திரவாதிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம யங் மூன் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.